ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 4 பேரும் ஒட்டுக்கா கிளம்பி போகிற கடைசி ஃபங்க்ஷன் ஐ திங்க் ஸோ. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாப்பா இன்னும் ஒரு 15 டேஸில் மேபி ஊருக்கு போயிடுவா, பெங்களூர் போயிடுவா அவங்க மாமியார் வீட்டுக்கு. ஸோ போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் மேரேஜுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து தான் வருவான். இங்கேருந்து வருவாளான்றது மேபி ஒரு நாள் முன்னாடி வந்துட்டா வரலாம், அது என்ன எதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், அப்படி யார் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் 4 பேரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்லாம் காட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா பேபி மாவுக்கு வந்து மேக்கப் கலைஞ்சிட போகுது அப்படின்ற பயம் வந்துருச்சு. ஸோ அதனால கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுறோம், ஜாலியாக அரட்டை அடிக்கிறது, ஸ்மிதியோட என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். மௌலி மட்டும் வேற கலர்ல இருப்பான். அவன் நேத்து வராதனால அவனுக்கு சட்டை எடுக்க முடியல. அதுவும் இல்லாம எங்களுக்கு மேட்சா அவனுக்கு சட்டை கிடைக்கல. கரெக்டா? அதனால இல்ல ஆக்சுவலி அவன் தான் தப்புன்னா, அவன் வந்து இருக்குது என்கிட்ட அப்படின்ட்டான். அதுக்கப்புறமா வந்து அவன் ஏதோ வாங்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான் போல் இருக்குது. ஆனா அது இருக்குதுன்ட்டான். ஆனா வந்து இந்த ஷைனிங் மெட்டீரியல்ல கிடைக்கல. ஷைனிங் மெட்டீரியல்ல இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காமிச்ச சட்டை எல்லாம் என்ன தெரியுமா, நான் இந்த சட்டை எடுன்றேன். இந்த அம்மா காமிச்சதெல்லாம் குட் பை டெய்லியில் ஒரு சட்டமா எனக்கு எடுத்து காமிச்சேன். நல்லா இருந்தது. அதுதான் இப்ப ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீ ட்ரெஸ் பண்ண மாட்டேன்றேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புரசைவாக்கம் தானே போறோம். அங்க போயிட்டு அங்க இருந்து ஏதாவது ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஷர்ட்டை அங்கதான் எடுத்தோம். ஆக்சுவலா இல்ல புரசைவாக்கத்துல தான் எடுத்தோம். சரி, நம்ம ஃபங்க்ஷனே அங்கதான் நடக்குது. ஏன்னா அங்க இவங்களுமே ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வேட்டி நாங்க அப்புறம் காட்டுறோம் பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே நம்ம என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்படி ட்ரெடிஷனலா கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, நம்ம மேரேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன் கோட் ஷூட் அந்த மாதிரி போயிடும். அது வந்து வெட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால, அதனால இப்போ வந்து எல்லாருமே என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெடிஷனல் லுக் கொடுத்துட்றாங்க. அதனால ட்ரெஸ் கோடு வந்து என்ன அப்படின்னா பட்டு சாரி வித் வேட்டி சட்டை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால நாங்களுமே அப்படி கிளம்பிட்டோம். இவன் மட்டும்தான் இப்போ பேண்ட்லேயே வர்றான். ஆனால் அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் கையில். இந்த புரசைவாக்கத்தில் போயிட்டு ஷர்ட் வாங்கிட்டு அவன் வேஷ்டி கொஞ்ச நேரத்துக்கு கட்டிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், மாற்றிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு அங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் 1 by 1 இந்த வீடியோக்குள்ள பார்ப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பசிக்குது. இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி மேப் சோறுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பசிக்குதுன்றாங்கப்பா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா சீக்கிரமா ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே போயிட்டு டைம் இருந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சசிகுமார் சார் இருக்கார்ல, டைரக்டர் ஆக்டர், தெரியல அவர் சசிகுமார் தானே? அது கூட தெரியல ரைட்டுங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அவங்க May 1 அன்னைக்கு ரிலீஸ் போட்டிருக்கு. நம்ம பேபிமா அங்கே பார்த்து லாங் ஷாட்ல பார்த்துட்டு என்ன படம் இதெல்லாம், ட்ரௌசர் ஃபேமிலின்னு எடுக்கிறாங்க. ட்ரௌசர் ஃபேமிலின்னு ஏதோ படம் வருது போல. May 1 ட்ரௌசர்னா என்னன்னா பட்டா பட்டிலாம் போடுவாங்களே அந்த மாதிரி ட்ரௌசர் ஃபேமிலின்னு படம் ரிலீஸ் ஆகுதா, என்ன இதெல்லாம் அப்படின்னு நான் கூட ஐயோ என்னடா ட்ரௌசர் ஃபேமிலின்னு படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு யோசிச்சா கடைசியில் பிள்ளைங்க பார்த்துட்டு அது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு கேட்டா என்னமோ சொன்னீங்க, சொல்லுப்பா. கண்ணு போச்சுப்பா. அந்த லாங் ஷாட்டும் தெரியல, ஷார்ட் ஷாட்டும் தெரியல. கண்ணு போச்சு, லாங் ஷாட் தெரியல, ஷார்ட்டும் தெரியல. ஆனா எல்லாம் போச்சு, மீடியம் மட்டும் தான் தெரியுது. ஆனா வாய் மட்டும் போக மாட்டேங்குது. வாய் மட்டும் ஏய் ஓ அப்படின்ட்டு கத்திக்கினே கிடக்கும். அதெல்லாம் கூடவே பிறந்தது. இதெல்லாம் டிஃபெக்ட் ஆகுது பாடியில. இதெல்லாம் கூடவே பிறந்தது. ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட இந்த வாய் இல்லன்னு ஏன் என்னால ஜெயிக்க முடியாது. இப்ப எங்ககிட்டயே நான் சொல்லப்பா, எங்ககிட்டயே சொல்ல, வருங்காலத்துக்கிட்ட சொல்றேன். என்ன போறியோ, நான் பாடுபட போறியோ தெரியல. இது மௌலி பொண்டாடி. ஆமா அது வரும்போது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஏன் இப்பயே பேசுவானே. அப்புறம் வர்ற புள்ள கூட இந்த வீடியோ பார்த்தா ஓடி போயிடும். இப்போ கூட யாருமே இப்போ வரைக்கும் வந்து மொரட்டு சிங்கிளா மௌலி சுத்தினுறானா, அது காரணமே நீதான்ப்பா. நான்லாம் கிடையாது. நீ பேசிடுறா, வீடியோ பாக்குறவங்க ஐயோ வேலைக்கு ஆகாது பாரு. இல்ல இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. சரி, இன்னுமே என்ன எவ்வளவு நேரம் காட்டு? 6 கிலோமீட்டர் 28 நிமிஷம் காட்டுனுக்குது. half an hour காட்டுது. ஃபங்க்ஷன் வந்து 11 o'clock தான். 10 o'clock தான். முன்னாடியே வரணும்ல, முன்னாடியே போகணும்ல நம்ம. பட் நம்ம சீக்கிரமாவே ரீச் ஆயிடுவோம். பசிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிட்ட போனவனே முதல்ல சாப்பிடணும். ஆனா இப்படி பாக்கும்போது என் ட்ரெஸ்ஸும் உன் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் தான். எல்லாமே மேட்ச் தான் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க யாரெல்லாம் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு ரீல்ஸ் வேற எடுக்கணும் கண்டிப்பா ஞாபகம். எனக்கும் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும். என்ன ஷார்ட்ஸ்னா சாப்பிடுற இடத்துல ஷார்ட்ஸ் எடுக்கணும். இது பஃபேவா இல்ல இதுவான்னு தெரியல, பந்தியில தான் அதை எடுக்க முடியும். சரி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், அதை எடுத்துட்டு கண்டிப்பா அப்லோட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், அத்தான் தான் வெல்கம் உரை. அத்தான் யார் அது? ஹாய் எஸ்தர். ஏய் ஏய், எங்கப்பா பொண்ணு? எங்கப்பா முதல்ல பொண்ணை காட்டுங்கப்பா. இது பொண்ணுங்களை விட அது மேல இருக்கும், மேல இருக்கிறவங்களுக்கு. ஆமா, நான் கூட ஸ்மித்தியாக்கோன்னு நினைச்சேன். சீரியஸா நானே தான் நினைச்சேன், அப்படிதான் நினைச்சேன். என்கேஜ்மென்ட் கிடையாது, ஷீபாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஏப்பா 5 வருஷம் இருக்கு. ஏன் எதுவா இன்னும் 5 இயர்ஸ் இருக்கா அதுக்கு? நான் நிஜமாலே சீரியஸா உள்ள வரும்போது ஸ்மித்தியா அவ்வளோ ஹைட்டா இருக்குது அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு வந்தேன். டைப்பரோட ஒரு ஸ்னாப் உங்க டேடி பாப்பாரு அப்பதான். ஓகேவா? இது எந்த பொண்ணை நான் காட்டுறது? இங்க நிறைய பொண்ணுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணை காட்டுறதா? இந்த பொண்ணை காட்டினா இந்த பொண்ணு சண்டைக்கு வந்துடும். ஆமா, அத்தான் வேற வந்து செக்ஸியா நின்று போயிட்டாரு. இல்ல இல்ல, எப்ப எடுத்தாலும் அப்படி ஓடி வந்து அப்படி காமிச்சிட்டு போயிடுறாரு பாடிய சட்டாக் சட்டாக்குன்னு. அவங்களுக்கு தெரியும், அதனால அதான். இப்போ இன்னொரு மாதிரி பனில வந்து அது வேற துண்டுப்பா, துண்டு கட்டிட்டு வர்றாருப்பா. ஓ, மேல ஏத்தி கட்டிக்கிறாரு. இல்ல பா, வேட்டிய வந்து மேல ஏத்தி கட்டிக்கிறாரு. ஆன்டிக்கு தொடை காட்ட போறாரு போல் இருக்குது. சீரியஸாவே நீ இப்ப அழகா இருக்கிறதேக்கா. ஏய் ஆமா, அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணு பார்க்கும்போது ஓகே பெரியமாவே அழகா இருக்காங்களே, அப்ப பொண்ணு எப்படி அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இல்லையா, என் பொண்ணு கல்யாணத்துல வந்து நீ ஆன்டி மாதிரி தான் வந்து நின்ன. இப்போ உன் பிள்ளை கல்யாணம் யாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணல, இவங்க செல்ல அரேஞ்ச் பண்ணா. ஏய், ஒரு வளர்ச்சி லேடிஸ் எடுத்துங்கிறாருப்பா. இல்ல, என் முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டா, ஏன் நான் ஸ்மிதி எல்லாரையும் எடுத்துட்டாரு அப்படின்னு. Can we give a round of applause while the couples change their engagement ring? ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி வர சொன்னேன் நானு. நீங்களாம் ஃபேமிலியே இல்லையா? அப்போ நீ மேலே ஏறிங்களா? ஸ்டேஜ் பார்த்தாலும் பரவாயில்ல, கீழே இறங்கி நிற்கலாம். கப்பல்ல பேசி சொல்லுங்க. சூப்பராக இருந்தது, ஸ்பீச்சும் நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் உங்கள் மம்மி வந்து உனக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் அதில் ஒன்றே ஒன்று தான் தேக்கா, நான் வேலை செய்யும்போது ஏன் இல்லை,
எவ்வளவு நேரம் நான் எடுத்தேன்ப்பா ஆனா முடியல மறைச்சிக்கின நீயே உன் பிளேட் எல்லாம் மறைச்சிக்கின்னு போற நான் என்ன பண்ண முடியும் நிக்கிறாங்களே பெரியமா எதை பத்தி கவலை இல்லடா உங்களுக்கு ஒரு கல்லு இருக்குமா ஏப்பா வீடியோ எடுத்துனுக்குறேன் பிள்ளைங்களை போட்டு இப்படி திட்டினுக்குறிய நீ எவ்வளவு ஒரு கிராதைக்கியா இருப்ப நானே கேட்டேன் ஏன்னா பொண்ணுங்களே வேலை செஞ்சா பொண்ணு மாதிரி உட்கார்ந்து நிக்கிறீங்க வேட்டி கட்டிட்டேன் பெரியவங்க வந்தா கட்டி வேட்டி கட்டி நிக்கிறாங்களா எதுக்கு கட்டிங்கடா நீங்க நம்ம இருக்கும் போதெல்லாம் யாரும் பெரியவங்க வேலையே செஞ்சது இல்ல நம்மளதான் செய்ய சொல்லுவாங்க பெரியவங்க தான் வேலை செய்வாங்க கிடையவே கிடையாது எங்க அத்தை எல்லாம் மகேஷே அதை எடுத்துட்டு வந்துரு மகேஷே அதை எடுத்துட்டு வந்து அத்தான் நாங்க தான் உங்களுக்கு இப்ப வீடியோல புகழ்றாரு நீங்க வீடியோ பாத்தீங்களா அப்போ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என்கேஜ்மென்ட் முடிஞ்சிச்சு இப்ப சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுல ரோஷன் மட்டும் மிஸ் ஆயிட்டான் ஸோ இவனுங்க 3 பேர் கசின்ஸ் நிக்கிறானுங்க இவன் தான் காலையில ஒரு செம்ம ஷாட் ஒன்று காமிச்சான் நடுவில் ஏன்டா கீழே பார்த்துனுங்கிற உன்னதான் நான் சொல்றேன் அப்படியே யாரையோ சொல்ற மாதிரி நீ பாட்டுல கம்மி நின்னுங்கிற அவுட்ஃபிட் காமிச்சான் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ எல்லாம் டான்ஸ் ஆட போறீங்களா ஒழுங்கா டான்ஸ் ஆடுவீங்களா இல்லை நான் சொல்லி தரணுமா ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்போ சரி பாரு ஒரு பிக் டான்ஸரே வந்துட்டாங்க பாப்பா இந்நேரத்துக்கு அந்த புள்ள மூஞ்சில இடிச்சிருப்பா நீனு நீ சொல்லி கொடுக்குற லெவலுக்குலாம் ஆளாயிட்டியாப்பா நீனு Ready, 1, 2, 3. எவ்வளவு பவர்ன்றதை காட்டுங்க. Ready, 1, 2, 3. என்னடா பொம்பளை வயசுல போன பேபிமா என்னடா மாறி இருக்காரு அப்படின்னு எழுதிங்க நானும் மாறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஷர்ட் கிடையாது பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு வேஸ்டில இருந்து மாறிட்டாரு ஏன் அப்படின்னா திடீர் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலா வந்து நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு தான் போனேன் வெயில வரும்போது கச்ச கச்சன்னு இருக்கும்ல சரி எதுக்கு புடவை கட்டிட்டு வருவானே இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து நானும் மாத்திட்டேன் இவருமே பேண்ட் மாத்திட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பசங்க ஸ்டெஃபி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இல்லை அன்னைக்கு லீவு தான் நாங்களாம் லீவ் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து அங்க வெஜிடேரியன் சாப்பாடு தான் போட்டிருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேவா அதனால அவங்க எல்லாம் இன்னும் வந்து ஈஸ்டர் முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடல எல்லாருக்குமே சாப்பிட்டாங்க ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க வந்து நான்வெஜ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் போட்டிருக்காங்க ஒரு சிலர்லாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டைம்ல நான்வெஜ் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெஜ் சாப்பாடு தான் போட்டிருந்தாங்க ஏன்னா அது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து வெஜ் தான் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருந்தாங்க போல அதனால வந்துட்டு வெஜ் போட்டிருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாம் ஈஸ்டர் முடிச்சுட்டு நிறைய பேர் வெஜ் ஈஸ்டர்ல நிறைய பேர் வெஜ் சாப்பிட்டுருப்பாங்கல்ல அதனால இப்ப அந்த வெஜ் சாப்பிடும்போது பழகிச்சு எல்லாருக்குமே நான்வெஜ் இல்லைன்னா கூட யாரும் ஃபீல் பண்ணல நாங்க யாருமே ஃபீல் பண்ணல சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு நாங்க எல்லா டிஷ்ஷுமே நாங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து குரூப் போட்டோ எடுத்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க முடிச்சிட்டு சரி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பசங்க எல்லாம் என்னட்டாங்க எல்லாருமே லீவு தானே ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க எதுவுமே எத்துன்னு வரல அப்படின்னு நீங்க 2 பேர் போய் எத்துனுவாங்க நீ எங்களை தள்ளி விட்டு தேவையில்லாம நாங்க 2 பேர் இங்க தண்டையார்பேட்டையில இருந்து திரும்பி இப்போ பொர்ஷவாக்கத்துல இருந்து வந்தோம் பொர்ஷவாக்கத்துல இருந்து வந்து தாம்பரம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி தாம்பரத்துல இருந்து நாங்க அங்க போறதுக்குள்ள மிட் நைட்டே ஆயிடும் ஏன்னா அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்க்கு மேலே ஏதோ நிறைய பிளான்லாம் போட்டிருக்காங்க என்ன பிளான்லாம் தெரியல
நீங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர்த்த அமுச்சு விட்டுருக்காங்க. நாங்களும் பொறுப்பா அங்க இருந்து கிளம்பி 2 பேர் வந்துட்டோம். வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வேலை எல்லாம் பெண்டிங் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நாங்க எல்லாருமே கெட் டுகெதர்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபங்க்ஷன் வீடு, ஃபங்க்ஷன் மோட் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது ஸ்மித்தினால நம்மள மாதிரி அவங்க லேட்டா எல்லாம் கல்யாணம் வைக்கல, அவங்க வந்து சீக்கிரமாவே கல்யாணம் வச்சிடுறாங்க. ஏன்னா பாப்பா ஆல்ரெடி படிப்பு முடிச்சு அவ வந்து இது ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தா, டீச்சர் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தா. இப்போ அவ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மேரேஜ் முடிச்சுட்டு தான் திருப்பி அவ ஸ்டார்ட் பண்ணுவா ஒர்க்கு. அதனால இப்போ அவ ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கறனால அது பிரச்சனை இல்லை. அதனால மாப்பிள்ளை வீட்டு சைடு இல்ல பொண்ணு வீட்டு சைடும் பேசி உடனே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. கல்யாண டேட்லாம் அடுத்த வீடியோல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன கலரா இருக்கும் மறக்காம பாருங்க. ஓகே.